நிகழ்கால நிகழ்வுகளை பேசாமல் முடிந்து போன விஷயத்தை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்வதாகவும் அவருக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் தடுப்பூசி சேவைகள் விரிவாக்க திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 9,58,000 கர்ப்பிணி பெண்களுக்கும் 8,76,000 குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர் வருகை பதிவு குறைவாக இருப்பது தொடர்பாக NMC நோட்டீஸ் அனுப்பியது குறித்தும் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதிமுக ஆட்சியிலும் எல்லா மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த நோட்டீஸ் வரும் என கூறிய மா சுப்பிரமணியம், நிகழ்கால நிகழ்வுகளை பேசாமல் முடிந்து போன விஷயத்தை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்வதாகவும் அவருக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றும் விமர்சித்தார். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இது உண்மையில் இது இந்தியா முழுக்க 400க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த NMC நிர்வாகம் ஆண்டுதோறும் அனுப்பி கொண்டிருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த விஷயத்தை நாம் சரி பண்ணிட்டு பதில் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அது சரியாயிரும். ஆனாலும் கற்பனையாக திரு எடப்பாடி பழனிசாமி காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. நிகழ்கால நிகழ்வுகளை எப்பவுமே அவர் சொல்கிறதில்ல. முடிஞ்சு போன விஷயங்களை மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவார். அது அவருக்கு பழக்கமான விஷயம். அவருக்கு அறிக்கை எழுதி கொடுக்குறவங்களும் அது மாதிரி இருக்கிறாங்க.